Welcome to Liwin CA Funsta channel. இன்னைக்கு May 16th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free book and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Make use of the link in the description and in the pinned comment. The first news is which constitutional amendment வந்து அஃபிஷியலாக ஃபுல் ஸ்டேட்ஹுட் வந்து சிக்கிமுக்கு 1975 கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஒரு நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் அப்பப்போ அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் சிக்கிமுக்கு ஸ்டேட்ஹுட் கிடச்சிதுன்றது தான் கேட்டிருந்தாங்களா. ஸோ அதுதான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ சிக்கிம் இஸ் celebrating its 50th birthday this year on May 16, 2025. ஸோ சிக்கிமோட பீஸ்ஃபுல்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏன்னா அது மொனார்க்கல் புத்திஸ்ட் கிங்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோலி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நான் சேஞ்ச் ஆச்சு இந்தியன் ஸ்டேட்டாக. ஸோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் சிக்கிம். ஸோ நிறைய it shares borders with China, Nepal, Bhutan and West Bengal. West Bengal is the only Indian state. Sikkim is the only brother state among the sister state அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 50th anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க. 35th and 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் தான் வந்து தேர் வாஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி பர்டிகுலர்லி த்ரூ இந்த ஒரு 2 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சிக்கிமை வந்து ஃபேஸ்டு ட்ரான்சிஷன் டு ஸ்டேட்ஹுட்டாக மாற்றினாங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சிக்கிமுக்கு. ஸோ டக்குன்னு மாற்றிட முடியாது இல்லையா, ஒரு மொனார்க்கியில் இருந்ததை எய்தர் யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்ஹுட்டாக மாற்றுவாங்க. ஸோ இதுவுமே 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் சிக்கிமுக்கு வந்து டெம்பரவரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, அசோசியேட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனியனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி 36th கான்ஸ்டியூஷனில் ஃபுல் ஸ்டேட்ஹுட்டாக மாறிடுச்சு. ஸோ 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக April 26, 1975 இட் இஸ் ஸ்டார்டிங் டு அப்போலேருந்து ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 371F இன் கான்ஸ்டியூஷன் படி இன்சர்ட் பண்ணாங்க. ஸோ சிக்கிமை வந்து ஒரு ஸ்டேட்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்கிமிஸ் பீப்புளுக்கு தேர் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். ஸோ அவங்களும் வந்து ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஸ் அன் இண்டியன். ஆர்டிக்கல் 2 and 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 வந்து பார்லிமெண்ட்டை அட்மிட் பண்ண அலோவ் பண்ணுது. நியூ டெரிட்டரிஸ் அண்ட் நியூ டெரிட்டரியை யூனியன், அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். ஸோ அது மாதிரி புது டெரிட்டரியை உள்ளே கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ இதன் மூலியமாக கோவாவும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேட்டாக மாறி இருக்கும். ஆர்டிகல் 3 என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ்க்கு அலோவ் பண்ணுது. வித் பிரசிடென்ஷியல் அப்ரூவலோடு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்கானிக் ஸ்டேட் சர்டிஃபிகேட் 2016 சிக்கிமுக்கு வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் 100% ஆர்கானிக் ஸ்டேட்ன்ற டேகுமே கிடச்சிருந்தது. 2003 இட் டிக்ளேர்ட் டு அடாப்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். ஸோ அப்போலேருந்து 2016 ஃபுல் 100% சிக்கிமில் உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டுமே கிடச்சிருக்கிறதுனால தேட் இஸ் அ மேஜர் பாயிண்ட் நவ். ஸோ சிக்கிமோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1977 நேபாளியையும் ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜாக தே ஆர் கன்சிடரிங் இட். அண்ட் நேபாளி வாஸ் ஆடட் இன் டு 8th schedule ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் in 1992. ஸோ தட்ஸ் த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்கிம். Next, what is the theme of the National Dengue Day, which is act yearly, prevent dengue, clean surroundings and healthy living அப்படின்றது தான். May 16 தான் நேஷ்னல் டெங்கு டே. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் சம்டைம் எஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயுமே இருக்குது. த ஹெல்த் அப்சர்வன்ஸ் இஸ் இது யார் ஆர்கனைசிங் அத்தாரிட்டி ஃபார் திஸ் நேஷ்னல் டெங்கு டே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ நிறைய அவேர்னஸ்லாம் கொடுப்பாங்க டெங்கு ரிலேட்டடாக, நம்ம சோஷியல் மீடியாலேயும் சரி, நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரியான மீடியாஸ்லேயும் சரி. அண்ட் நம்மளுக்கு அதை பற்றின எந்த இடத்துல அதிகமான டெங்கு கேசஸ் இருக்கோ அங்கே இன்னும் அதிகமான அவேர்னஸும் கொடுப்பாங்க. ஸோஃபார் என்ன மாதிரியான எஃபெக்டாக இருக்குது, அதில் காமன் சிம்டம்ஸ் என்ன, எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோன்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். இதுலேருந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. தீம், எந்த மினிஸ்ட்ரி அண்ட் என்னைக்கு, இது மட்டும் போதும். நெக்ஸ்ட், நேஷ்னல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் டே 2025 என்ன டேட்டில் அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் May 16. ஸோ என்டேஞ்சர்ட் அப்படின்னாலே இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டன்ஸ்
அப்படி இல்லை, எக்ஸிஸ்டன்ஸில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ May 16 டேன்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா 3rd Friday of May தான் நேஷ்னல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் டே அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டே அன்னைக்கு ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், பிகாஸ் நம்மளுக்கு 2-3 லிஸ்ட் இருக்குது, IUCN லிஸ்ட் இருக்குது அண்ட் another one லிஸ்ட் இருக்குது. இது ரெண்டுலேயுமே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்னு லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்பீஷிஸ் எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணணும், ஆல்சோ அதை இன்னும் அதிகப்படுத்தணும் இன் நம்பர்ஸ் அப்படின்ற டார்கெட்ஸுமே இருக்குது. ஸோ இந்த வருஷம் தீம் வந்து செலிப்ரேட் சேவிங் ஸ்பீஷிஸ் அப்படின்றது. ஸோ நிறைய அவேர்னஸ்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், அவங்களுக்கு இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருங்க அப்படின்ற மாதிரியான அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் வரும். டேவிட் ராபின்சன், ஹூ இஸ் த கோஃபவுண்டர் ஆஃப் நேஷ்னல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் டே, இவர் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. US செனேட்டோட ரெசல்யூஷன் 2006 வந்து 3rd Friday of May தான் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் டேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போது we are having 3rd Friday of May as a National Endangered Species Day. So next, what is the primary reason for May 16 which is celebrated as International Day of Light ன்னு கேட்டிருக்காங்க. First successful laser operation by தியோடர் மேமன். ஸோ வருஷம் இந்த நியூஸ் படிக்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரிப்பீட்டர்ஸ் கண்டிப்பாக இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 16. இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா லைட் அண்ட் லைட் பேஸ்டு டெக்னாலஜி, அதை வந்து எதெல்லாம் என்னென்ன செக்டார்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவங்க எல்லாருமே வந்து லைட்டோட இம்பார்ட்டன்ஸை உணரணுன்றதுக்காக ஒரு டே. ஸோ லைட் இனோவேஷன் சொசைட்டி அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். இந்த தீமில் குளோபல் ஃபாரம் ஹோஸ்ட் பண்ணாங்க யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில். And physicist தியோடர் மேமன் in 1960 சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட லேசர் ஆப்ரேஷன் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தார் May 16, 1960. ஸோ அதனால தான் இந்த May 16 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்னு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த டே தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டானிக்ஸ் அண்ட் லைட் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து லேண்ட்மார்க் ஈவெண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணதுனால அந்த ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க May 16 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் தியோடர் மெய்மன் அப்படின்றவர் வந்து 1927 to 2007 வரையும் இருந்தார். ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லேசரை வந்து ஆப்ரேஷன் பண்ணது May 16, 1960. சிந்தட்டிக் ரூபி கிறிஸ்டல் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் த டோர் டு அ வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஜெனிக் அப்ளிகேஷன், அதை யூஸ் பண்ணதுனால ஹீ ஃபவுண்ட் தட் லேசரோட பர்பஸ் அதெல்லாம். அண்ட் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் லைட் 2015 தான் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் லைட். அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்டும் 2018 அப்சர்வ் பண்ணோம். அதர் தென் தேட் நம்ம அவ்வளோவா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இதோட லிங்க் என்ன ஆயிருக்கு அப்படின்றதுலாம் இருக்குது, ஜஸ்ட் ரீட் இட், அவ்வளோதான் போதும். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் அண்ட் பீஸ் அப்படின்றது வந்து வருஷம் எந்த டே அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் May 16. ஸோ இது வந்து எல்லா சைட் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. நம்மளோட பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி வாழணும், ரீகான்கைல் பண்ணணும் ஏதோ ஒரு சண்டையே ஆனாலும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்மெண்டட் வேர்ல்டில் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. தட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு UN ஜென்ரல் அசம்பிளியோட ப்ரொக்ளமேஷனுக்கு அப்புறம் May 16 நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். 2018 இந்த ஒரு டே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேர் இஸ் அ கல்ச்சுரல் சோஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்குது, பட் அது எல்லாத்தையும் தாண்டி வி ஹாவ் டு ஸ்டே டுகெதர் அப்படின்றது தான் இந்த ஒரு டே. ஸோ யுனெஸ்கோ பீஸ் ஃபிலாசபியே அதுதான். சின்ஸ் வார் பிகின் இன் minds of men, it is in the minds of men that the defenses of peace must be constructed. ஸோ இப்போயுமே அப்படி தான் நிறைய இடங்களில். இப்போ நம்ம கண்ட்ரியுமே வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறது நிறைய பிஜேபியில் உள்ள பார்ட்டி மெம்பர்ஸ்க்கே பிடிக்கல. ஸோ அந்தளவுக்கு ஒய் ஸோ ஹேட்டட்னு தெரில. ஆமாம் 26 பேர் இறந்து போனாங்க தான், பட் நம்மளும் ரிட்டாலியேட் பண்ணோம்ல. அவங்க ஓப்பனாக இறந்து போனவங்களோட அந்த ஃபியூனரல் நடக்கிறத காமிச்சாங்கல்ல. ஸோ இல்லைன்னு இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. அண்ட் யார் கொலை பண்ணாங்களோ அவங்களையும் வி ஹாவ் டு சர்ச் அண்ட் ஃபைண்டிங் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வேறு. எனக்கு அதுக்காக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மொத்தமும் வேணும்னு கேட்குறது வேறு. ஸோ அதில் நிறைய டிப்ளமேட்டிக்
கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம மீடியாவில் பேசுகிற மாதிரி பேசிடவே முடியாது. ஸோ அது விட்டுருவோம். ஸோ அதனால தான் திஸ் டே இஸ் இம்பார்ட்டண்ட். At which tournament did Srihari LR achieve his final Grandmaster norm to become India's 86th Grandmaster, Asian Individual Men's Chess Championship 2025. ஸோ இது செஸ்ஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸோட எண்ணிக்கை வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் திஸ் ஸ்ரீஹரி எல்ஆர் இஸ் a 19-year-old செஸ் ப்ராடஜி, சென்னை, தமிழ்நாடு. ஆப்வியஸாக more than 80 to 90% ஆஃப் த கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து சென்னையில் பேஸ்டாக தான் இருக்காங்க, ஆர் தமிழ்நாடு பேஸ்டாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவோட 86 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் செக்யூரிங் தேர்ட் அண்ட் ஃபைனல் இன் ஜிஎம் நார்ம் ஏஷியன் இண்டிவிஜுவல் மென்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2025ல் தேர்ட் வின் பண்ணதுனால அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஹீ பிகேம் த கிராண்ட் மாஸ்டர். எல்லோ பாயிண்ட்ஸில் 2500 எல்லோ ரேட்டிங்ஸ் எடுத்திருந்தா தே கேன் பிகம் ஜிஎம் டைட்டில் வந்து ஃபிடேயால் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ ஹீ எவென்ச்சுவலி காட் இட். ஹீ வாஸ் ட்ரெயின்ட் அட் துலிர் அகாடமி, ஷாம் சுந்தர் அப்படின்ற கிராண்ட் மாஸ்டர் நடத்துகிற ஒரு ட்ரைனிங் சென்டர். அண்டர் ஹிஸ் மென்டர்ஷிப் ஹீ பிகேம் திஸ் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லோ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நேம் வந்து ரொம்ப முக்கியம், 86th யார் அப்படின்னு சொல்லிட்டு. தென் why FIFA suspended the Congo Republic Football Federation-னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் பை த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இதே மாதிரி நம்ம பாக்ஸிங் ஃபெடரேஷனையுமே வந்து 2023ல் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அதாவது தே வில் அனலைஸ், குவைட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அழகாக அந்த மேஜர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பேன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. either they will suspend or force them to have a separate organization without those third party intervention. ஸோ இப்போ ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ ஃபுட்பால் ஃபெடரேஷனில் சஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ஸோ let us see என்ன மாதிரியான சேஞ்சஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்காங்க இல்லையா, அங்கே தேர் இஸ் அஃப்கோர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸில் காங்கோலீஸ் மினிஸ்டருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த காங்கோவில் உள்ள ஃபுட்பால் ஃபெடரேஷன் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஃபீகோ ஃபுட். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ப்ராப்ளம். ஸோ விச் வாஸ் அது வந்து எஸ்கலேட் ஆனதுனால FIFA வந்து இப்போது பேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. FIFAவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஜூரிச், ஸ்விட்சர்லாண்ட். ஸோ இந்த பேன்னால் மேபி அப்கமிங் ஸ்போர்ட்ஸில் வந்து வெறும் நியூட்ரல் நேமோட ஆர் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான், எந்த கண்ட்ரின்னு கேட்டால் மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ சஸ்பென்ஷன் டியூரேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 monthsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023-25. ஸோ இப்படி ஒன்று வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா T20 ஃபார்மேட்டோட பாப்புலாரிட்டி இல்லை ஏதோ ஒன்று, அதுக்கான ஃபேன் பேஸ் அப்படி கூட அதிகமாகிருக்கு. இப்போ ரஃபாக பார்க்கும்போது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, டிக்கெட் புக்கிங், ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ விற்கிது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க போல். அப்படி பார்க்கும்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு டெஸ்ட் மேட்சஸ்க்கு வந்து அந்த க்ரௌட் புல்லிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023-25 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ப்ரைஸ் மணி வந்து 3.6 million அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து 2 பேர் தான் வந்து ஃபைனல்ஸில் மோத போகிறாங்க. யார் 2 பேர் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த டைட்டில் லைக் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023-25 டைட்டிலுக்கு இவங்க 2 பேர் தான் கம்பீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்க போகுது அப்படின்னா, கிரிக்கெட் கிரவுண்ட் இன் லண்டன், லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு இல்லையா லண்டனில், விச் இஸ் ஃபேமஸ். ஸோ அதில் தான் June 11, 2025 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் டாப்பர்ஸ் ஃபஸ்ட்டு 2 பேரை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வின் பண்ணாததுனால ஆஸ்திரேலியா வெண்ட் இன் சைட். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா 2 பேரும் கம்பீட் பண்ண போகிறாங்க. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் காம்படிட்டிவ் கான்டெக்ஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் டெஸ்ட் மேட்சஸை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எல்லோரும் வந்து இதையும் பார்க்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அண்ட் ப்ரைஸ் பூலை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போது அட்ராக்டிவ், ஃபினான்ஷியலி அட்ராக்டிவ் அண்ட் ரிவார்ட் கன்சிஸ்டண்ட்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் த இனிஷியேட்டிவ் சீக்ஸ் குளோபல் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் T20யோட பாப்புலாரிட்டி அதிகமாகிட்டு இருக்குது. பிகாஸ் ஐபிஎல்லே வந்து T20 ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ அதுக்கான ஃபேன் பேஸே அதிகம். ஸோ அந்த மாதிரி T20 ஃபார்மேட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சைடும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் சைடும் வந்து போகட்டும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 1.6 மில்லியன், இப்போது 3.6 மில்லியன், அப்படியே டபுள் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1.6 மில்லியன் 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா திஸ் இஸ் த செகண்ட் டைம். ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணப்போ நியூசிலாந்து வந்து வின் பண்ணியிருந்தாங்க 2021. 2019 to 2021 இருக்கும்போது நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து 2023 வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அவங்க 2 பேருக்குமே வந்து 1.6 மில்லியன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து அமௌண்ட் உயர்த்தி. ஸோ தேட்ஸ் தட். இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேசஸில் யார் இருக்கான்னா நம்ம தான். தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் நியூசிலாந்து, ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பிளேசஸில் இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா இருக்காங்க. ஸோ டு ப்ரொமோட் டெஸ்ட் கிரிக்கெட் இந்த ஒரு ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து நடக்குது. ஸோ தேட்ஸ் இட். CCI பில்லியார்ட் கிளாசிக் டைட்டில் 2025 பங்கஜ் அத்வானி யாரை டிஃபீட் பண்ணார் ஃபைனல்லன்னு கேட்டிருக்காங்க. த்ருவ் சிட்வாலா அப்படின்றவர் தான் பீட் பண்ணுறாங்க. ஸோ த மோஸ்ட் டெக்கரேட்டட் கியூ ஸ்போர்ட் பிளேயர்னால் அது பங்கஜ் அத்வானி தான். ஸோ 2025 CCI பில்லியார்ட் கிளாசிக் டைட்டிலில் டிஃபீட்டிங் த்ருவ் சிட்வாலாவை டிஃபீட் பண்ணிவிட்டு ஹீ ஒன் த சாம்பியன்ஷிப். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் தான் 25th ஏப்ரல் to 4th May. ஸோ ஹீ டுக் த டைட்டில். அவ்வளோதான், வேறு எதுவும் நம்மளுக்கு இதில் மோஸ்ட்லி தேவையில்லை. ஸோ கியூ ஸ்போர்ட்னா கலெக்டிவ் டேர்ம் ஃபார் கேம்ஸ் பிளேட் வித் அ கியூ ஸ்டிக். ஸோ பில்லார்ட் பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸ்னூக்கர் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம தேர் இஸ் அ CCI பில்லார்ட் கிளாசிக் கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் தான் வந்து இப்போது ஹீ ஒன் திஸ். ஸோ வின்னருக்கு வந்து 2.5 lakh இந்த அமௌண்ட் அதில் இம்பார்ட்டண்ட். அண்ட் 1.5 lakh ஃபார் ரன்னர் அப். ஸோ பங்கஜ் கிட்ட சோஃபார் 3 டைட்டில்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 2025 டைட்டில் அண்ட் வேர்ல்ட் டைட்டில்ஸ் மொத்தமாக 28 டைட்டில்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ இந்தியாவோட அவுட்வர்ட் FDI கமிட்மெண்ட் இன் ஏப்ரல் 2025 ரிலேட்டடாக RBI டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வர்றது தான் எவ்வளோ இருக்குது, ஸோ தட் இந்தியாவுக்கு எவ்வளோ அது இம்பார்ட்டண்ட் அப்படின்றதெல்லாம் பார்ப்போமா. பட் நம்ம கிட்டேயும் சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வெளியில் போய் ஆஸ் அ ஃபாரின் FIIஸாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராகவோ இல்லை ஃபாரின் இன்வெஸ்டராகவோ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த இதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸஸ் அண்ட் பிஸ்னஸ் பர்சன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ தட் நம்மக்கிட்டேயும் அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற FDI மட்டும் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்களே ஒரு FPIஸை பார்த்துட்டு they are fleeing out of Indiaன்றத கன்சர்ன் இருக்கிறத விட நம்மளும் we should have a strong hold. அண்ட் இப்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் நாலேஜ் இருக்கிறதுனால this is also important. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு டேட்டா வந்திருக்கு. $6.8 billion வந்து நம்ம இந்தியன்ஸ் அதர் கண்ட்ரீஸில் FDIயாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ FPI வந்து வேறு. ஸோ யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்து multi-billion dollars எல்லாம் பில்லியனியர்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் FDI இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேறு ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன்ஸுமே வந்து இருக்காங்க. விச் இஸ் வர்த் ஆஃப் ஏப்ரலில் மட்டுமே $6.8 billion சர்ஜ் ஆகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா we are having a strong hold with respect to everything. ஸோ இன்வெஸ்டிங் அப்ராட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விச் இஸ் குளோபல் எக்ஸ்பேன்ஷனில் நம்மளும் இருக்கோம் அப்படின்றத வந்து காமிக்குது. ஸோ அவுட்வர்ட் FDI வந்து 3.58 billion in April 2024 6 something அதாவது டபுள் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் ஹியூஜ். ஸோ அவுட்வர்ட் FDI ஷார்ப் ப்ரைஸ் அண்ட் அவுட்வர்ட் FDI ரிஃப்ளெக்ட் அ கிளியர் அப்ஜெக்டிவ் தட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நியூ மார்க்கெட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜிஸ் அண்ட் டேலண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் என்ன தான் இங்கே மேக் இன் இண்டியா ஃபார் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு மிஷன் இருந்தாலும் நம்மளும் மற்ற கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு we should have a strong hold so that நம்மளால் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இம்போர்ட்டும் பண்ண முடியும். ஸோ we can have அந்த ஒரு அப்பர் ஹேண்டும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ திஸ் இஸ் த திங். இப்போது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது $2.72 billion நம்மளோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடியிருக்கு. வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் மந்த் மார்ச் பார்க்கும்போது $740 million தான் இருந்திருக்கு. ஸோ தேட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பேன்ஷன்.
திஸ் டசன்ட் மீன் நம்மளோட பில்லினியர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ நார்மல் இன்வெஸ்டர்ஸுமே வந்து தே ஆர் ட்ரைங் டு இன்வெஸ்ட் இன் அதர் மார்க்கெட்ஸ். ஸோ அது வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ அது ரிலேட்டடாக பேசுகிறது விஷயங்களில் எந்த அளவுக்கு ரீச் கிடைக்கிதுன்றதை பொறுத்தும் இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆல்சோ கன்சர்ன். அண்ட் லோன்ஸுமே வந்து இந்த ஏப்ரல் 2025 லோன் பேஸ்டு கமிட்மெண்ட் அதுவுமே வந்து ரைஸ் ஆகிருக்கு 1.16 பில்லியன். ஸோ 600 and some மில்லியன்லேருந்து ரைஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். அண்ட் கேரண்டீஸுமே கூடியிருக்கு. கேரண்டீஸ் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா ஓவர்சீஸ் என்டிட்டிஸ்க்காக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வேறு ஒரு பிஸ்னஸ் ஓவர்சீஸில் பண்ணும்போது அந்த கேரண்டீஸ் பேங்க் கேரண்டீஸ்லாம் நடக்கும். ஸோ அதுவுமே வந்து ரைஸ் ஆகிருக்கு. திஸ் ஷோஸ் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ட்ரேட் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எல்லாமே ஃபெமா ஆக்டுக்குள்ளே தான் வரும். ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். தேட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் ஆர் சில கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிற சேனல்ஸுமே வந்து தனியாக ஒரு ஓவர்வியூவாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்துருப்பீங்க. தட் PLFS பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இருக்கு இல்லையா, அது வந்து புதுசாக எப்போவுமே வந்து யூஸ்வலாக பண்ணுறதை விட இப்போ மந்த்லி புல்லட்டின் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சி ஏப்ரல் மந்த்லேருந்து மந்த்லி லேபர் மார்க்கெட் டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த PLF மந்த்லி புல்லட்டினால் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, மந்த்லி என்ன ஹை ஃப்ரீக்வன்சி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, பிகாஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது. அண்ட் நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து டைம் டு டைம் தெரியணும் இல்லையா. அண்ட் யூஸ்வலாக மாஸ்பி தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த PIBயில் ரிலீஸ் ஆன இது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அமாங் ஏஜ் 15 இயர்ஸ் அபவ் தான் நம்ம வந்து அந்த ஏஜ்குள்ளே இருக்கிறதா நம்ம வந்து ஆட் பண்ணுவோமா. அவங்க எல்லாரையும் தான் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் லேபர் ஃபோர்ஸ்க்குள்ளேயே வருவாங்க. நம்ம அது வரையுமே வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் போகணுன்றதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் தான் கீ ஃபைண்டிங்ஸ். இப்போது புதுசாக மந்த்லி புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 2025 அப்படின்றத தான் வந்து கீ ஃபைண்டிங்ஸ். பட் பிஃபோர் தேட் ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். நீட் இருக்குது இப்போது, பிகாஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி லேபர் ஃபோர்ஸ் இண்டிகேட்டர்லாம் தேவைப்படுது இப்போது. பிகாஸ் இந்த ஒரு முந்தின மாதம் பார்க்கும்போது இந்த MG நரேகாவோட அதில் வந்து ஜாப் ரெக்வயர் பண்ணுற பீப்புளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் மந்த் தான் பார்த்தோம். பட் இந்த மந்த் வந்து அப்படியே அதிகமாக இருக்குது. ரூரல் ஏரியாவில் MG நரேகா ரிலேட்டடாக ஒர்க் டிமாண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களோட ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் டு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த லேபர் மார்க்கெட்டை. ஹை ஃப்ரீக்வன்சியோடு நம்ம கவர்மெண்ட்டுக்குமே வந்து அது தெரியணும் அப்படின்றதுக்காக மந்த்லி புல்லட்டின் ஏன் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சாம்பிளிங் மெத்தடாலஜி ஆஃப் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ஹேஸ் பீன் ரீவேம்ப்ட் ஃப்ரம் January 2025. ஸோ இந்த ரீவேம்ப்ட் PLFS டிசைனை வந்து என்விசேஜ் பண்ணி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டு எஸ்டிமேட் த கீ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் யூஸிங் த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். அது எப்போவுமே நம்ம பார்க்குறது தானே 3 இம்பார்ட்டன்ட் ஒன்: லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது எல்லாத்தையுமே வந்து மந்த்லி பேஸஸில் ரூரல் அண்ட் அர்பன், ஏற்கனவே நம்ம ரூரல் அண்ட் அர்பன் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் மந்த்லி பேஸஸில் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது PLFSக்கு யூஸ் பண்ண சாம்பிளிங் மெத்தடே நம்ம பண்ண முடியாது. இப்போது வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ ஆல் இண்டியா லெவலில் கொண்டு வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மந்த்லி டேட்டா வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லாமே மாற்றிருக்கதா தான் இங்கே ஸோ அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் டு எக்ஸ்டெண்ட் த கவரேஜ் ஆஃப் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தான் PLFSல வந்துட்டு இருந்துச்சு ரூரல் ஏரியாஸ்க்கு. அண்ட் தேர் பை ப்ரொடியூசிங் குவார்ட்டர்லி எஸ்டிமேட்ஸ் கவரிங் போத் ரூரல் அண்ட் அர்பன் இந்தியா using this current weekly status, and to estimate the important employment and unemployment indicators in both status 2 and status இது ரெண்டையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா ரெண்டுலையுமே. ஸோ இந்த மந்த்லி ரிசல்ட்ஸை வந்து மந்த்லி புல்லட்டின்ஸ் ஆஃப் PLFS அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரல் 2025 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொட்டேஷ்னல் பேனல் வந்து சாம்பிள் டிசைனை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் PLFS ஃபார் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா ஃப்ரம் January 2025. ஸோ இந்த ரொட்டேஷ்னல் பேனல் ஸ்கீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, செலக்டட் ஹவுஸ் ஹோல்டுக்கு 4 times 4 consecutive months வந்து விசிட் பண்ணுவாங்க.
1 with first visit schedule and other 3 with the revisit schedule. So in the scheme of rotation ensures 75% of the first stage sampling units வந்து match ஆகும் between 2 consecutive months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is how sample design for PLFS from here on will work. Sample size வந்து என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னா this is important because கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த எக்ஸாம் சைக்கிளில் வந்துடும். ஸோ டோன்ட் இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதில் என்னென்னா சாம்பிள் சைஸ் வந்து என்னவா எடுக்க போகிறாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் டோட்டலாக 7511 FSUs ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ FSUஸ்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாம்பிளிங் யூனிட்ஸ். ஸோ அதில் வந்து 4140 சென்சஸ் வில்லேஜ் ஆர் சப் யூனிட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ரூரல் ஏரியாஸ். அர்பன்னா அந்த அப்படியே வந்து மாறும். ஸோ அந்த சப் யூனிட்ஸ் இன் கேஸ் ஆஃப் 3000 சம்திங் மாறும். ஸோ இது எல்லாத்தையும் சர்வே பண்ண போகிறாங்க ஃபார் திஸ் குவார்ட்டர் April 2025. ஸோ நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சர்வேட் வந்து 89,000. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக ரூரல் லெவலோ அர்பன் லெவலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சனை சர்வே பண்ண போகிறோன்னா 3 lakh சம்திங். அதையுமே ரூரல் அண்ட் அர்பன் ரெண்டையுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ த கான்செப்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கீ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர் ஃபார் திஸ் குவார்ட்டர்லி புல்லட்டின் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் LFPR. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் என்னவா யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ். ஸோ அந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்ன, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன அப்படின்னு தெரியும். பட் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்னு ஒன்று புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா திஸ் இஸ் டிட்டர்மைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாஸ்ட் 7 ப்ரெசீடிங் அந்த சர்வே எடுக்கிற டேட்டுக்கு முன்னாடி 7 டேஸ்க்கு முன்னாடி என்ன டேட்டா இருக்குது, ஒர்க்கிங் போகிறாங்களா, அவங்க கன்சிடர் பண்ணியிருக்க அந்த சாம்பிளில் இருக்கவங்க வந்து ஒர்க் போகிறாங்களா இல்லை அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களா, லுக்கிங் ஃபார் த ஜாபா இல்லை ஜாபெல்லாம் வேணாம் நான் ஹவுஸ் ஒய்ஃபாகவே ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்களா. ஸோ இது எல்லாத்தையும் லாஸ்ட் 7 days என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து ரெடி பண்ணி வைக்கிறது தான் இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மந்த்லி புல்லட்டின் ஆஃப் த மந்த் April 2025 இஸ் அவைலபிள் ஆன் த வெப்சைட். மாஸ்பியோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேரபிலிட்டி ஆஃப் மந்த்லி எஸ்டிமேட்ஸ், ஏன்னா இதெல்லாமும் இருக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. பிகாஸ் அதுதானே ஃபார்மாலிட்டி, இந்த மந்த்லி டேட்டா எடுக்கிறதுக்கான ரீசனே அதுதானே. ஸோ இந்த சாம்பிள் டிசைன் மந்த்லி ரேஷனல் பேனல் ஸ்கீம் ஹேஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் ஃபார் போத் ரூரல் அண்ட் அர்பன் வேர் அண்ட் ஈச் செலக்டட் ஹவுஸ் ஹோல்டு வந்து 4 times in 4 consecutive months வந்து விசிட் பண்ணிவிட்டு 1 with first visit அதெல்லாம் நம்ம பார்த்தது தான் ஏற்கனவே. அண்ட் இங்கே வந்து PLFF பப்ளிகேஷன்ஸ் அப் டு December 2024 வரையும் ரிலீஸ் பண்ணது எப்படி இருக்குமோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கும். Jan 2025லேருந்து ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான் குவார்ட்டர்லியாக வர்றது, ஃபர்ஸ்ட் டைம் வர்றது வந்து முடிஞ்சு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஸோ ரூரலில் 15 to 29 எவ்வளோ பேர் இருக்காங்க, அது மேல் ஃபீமேல் பர்சன் மொத்த பர்சன். அண்ட் இது வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் ப்ரெசென்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, இது எல்லாமே வரும். அண்ட் இனிமேல் மந்த்லி வர போகிறதுனால நம்ம குவார்ட்டர்லி பேசிஸில் இருக்கிறது பார்த்துக்கலாம், ஆர் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து மொத்தமாக இங்கே வந்து ஒரு க்ரன்ச்சாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்கோ அது எல்லாமே தான் இங்கே இருக்கும். ஸோ அண்ட் இப்போ வந்து இங்கே டேட்டாவும் இருக்கும். ஸோ அந்த இதுவும் வந்து ஜஸ்ட் மேக் லுக் அட் இட். அண்ட் இது வந்து இந்த FSUஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, எவ்வளோ ஹவுஸ் ஹோல்டு எவ்வளோ பர்சன்ஸ்லாம் ஞாபகம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, மந்த்லி நம்ம இனிமேல் இதை பார்க்க தான் போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மந்த்தும் நம்ம எக்ஸாமுக்குள்ளே பார்க்குறதுக்குள்ளே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா. தென் யூஎனோட மிட் 2025 அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதில் இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 6.3% கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் முன்னாடி போகும்போது நம்ம பார்த்துட்டு தான் போதும். வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் வந்து மே மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ஃபோர்காஸ்ட் வந்து 6.6லேருந்து 6.3 ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் த டென்ஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கண்டிப்பாக அவனுங்க சரிப்பட்டு வர மாட்டானுங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சோ என்னவோ. அண்ட் அமிட்
பங்களாதேஷோடையும் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ வி கிளியர்லி அந்த லைன் ட்ரா பண்ணிட்டோம், வரவே கூடாது உள்ள அப்படின்ற மாதிரி. தோ நம்மளோட ட்ரேட் வந்து ஒன்றும் அவ்வளோவா அவங்கள இம்பேக்ட் பண்ண போகல, பிகாஸ் தே ஆர் டூ மச் ஃப்ரெண்ட்லி வித் சைனா. பட் இதுவும் வந்து நம்மளுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு they dropped our GDP data forecast. ஸோ இது இம்பார்ட்டண்ட், ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் 6.3 6.6லேருந்து 2024 7.1. குளோபல் ஃபோர்காஸ்ட் வந்து 2.9லேருந்து 2.4 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் இதுவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 2026 ஃபோர்காஸ்ட் வந்து 6.4% சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி பாசிட்டிவாக நினைக்கிறாங்களோ என்னவோ. அண்ட் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து 4.3%. அண்ட் ஆர்பிஐயோட பாலிசி ரேட் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ இவ்வளோ இருக்குது. ஜூனில் எப்படி மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹேவ்லெட் பேக்கட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இந்தியாவோட பிரான்ச்சுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாவனா அகர்வால். ஸோ இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீ வில் பி அப்பாயிண்டட் ஆஸ் த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இந்தியாவில் உள்ள என்டர்பிரைஸ் ஹேவ்லெட் பேக்கெட் என்டர்பிரைசஸ். ஸோ யார் இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, she will be directly reporting to Heiko Mayer, who is an executive vice president and chief sales of HPE. அண்ட் தட்ஸ் இட். நம்ம இது வந்து யூஸ்வலாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து என்ன கம்பெனி என்ன பொசிஷன் யார் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தென் ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த இந்தியாவோட நெக்ஸ்ட் அம்பாசடர் டு ஸ்வீடன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் அனுராக் பூஷன். ஸோ அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வீடனுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஹீ இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான். ஸோ ஹீ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் as the ஸ்வீடனோட இந்தியாவோட நெக்ஸ்ட் அம்பாசடர். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் 1995 IFS பேட்ச் ஆஃபீஸர். ஸோ ஸ்வீடனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் த திங். இவருக்கு முன்னாடி யார் இருந்தா, ஓகே என்ன ப்ராப்ளம்னா, அக்டோபர் மந்தில் வந்து அக்டோபர் 2024 அப்போது 1992 IFS ஆஃபீஸரான நீனா மல்ஹோத்ரா அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அவங்களால அந்த இந்தியன் அம்பாசடர் டு ஸ்வீடனாக போய் ஜாயின் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபேமிலி கன்ஸ்ட்ரைன். அதனால பூஷனை வந்து அடிஷ்னல் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டு த இந்தியன் அம்பாசிடர்ஸ் டு ஸ்வீடன். இப்போ வந்து அவரே வந்து ஃபுல் டைம் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் சுக்பால் கவுர் அவர் ஃப்ரம் PGIMER Chandigarh has been named as the finalist for world's prestigious international nursing award in 2025. என்ன அவார்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்டர் கார்டியன்ஸ் அண்ட் குளோபல் நர்சிங் அவார்டுக்கு தான் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. She has been named one of the top 10 finalists for the Aster Guardians Global Nursing Award 2025. She has been named as one of the top 10 finalists for the Aster Guardians Global Nursing Award. ஸோ இந்த சண்டிகரில் இருக்கிற ஜிப்மர்னு சொல்லுவாங்க, பட் PGIMERன்னு இருக்குது இங்கே. ஸோ இந்த அவார்ட் செரமனி வந்து துபாயில் தான் நடக்க போகுது 26th May அப்போது. ஸோ அப்போது தே வில் குளோபல் வின்னர் யாருன்னு அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரையும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போது இவங்கள நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்டர் கார்டியன் குளோபல் நர்சிங் அவார்ட்னா என்னன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். இட் இஸ் நர்சஸை ஹானர் பண்ணுற ஒரு வேர்ல்டு வைட் அவார்ட். ஸோ எக்ஸப்ஷனல் சர்வீஸ், லீடர்ஷிப், இன்னோவேஷன் அண்ட் இம்பேக்ட் இன் பேஷண்ட் கேர் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவார்ட். ஸோ நாமினேஷன் ஸ்கேல் வந்து எவாலுவேஷன் நடக்கும். ஆப்வியஸாக எல்லா ஜூரிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். 2025 எடிஷன் வந்து 1 lakh நாமினேஷன்ஸ்க்கு மேலே 199 கண்ட்ரீஸ்லேருந்து வந்துருக்கு. அதை வந்து ஏர்னஸ்ட் அண்ட் யங் LLP இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக எவாலுவேட் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட் ஜூரி வந்து ரிவ்யூ பண்ணி கிராண்ட் ஜூரியும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் கவுரோட ரோல் என்ன அப்படின்னா, மென்டாரிங், கிளினிக்கல் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச், பர்டிகுலர்லி வெரி வல்னரபிள் பாப்புலேஷனுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ், எல்டர்லி இண்டிவிஜுவல்ஸ், அண்டர்சர்வ்டு கம்யூனிட்டிஸ்க்கெலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அவங்கள நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் வின்னருக்கு வந்து $250,000 வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸலன்ஸ் இன் நர்சிங் அண்ட் என்ஹான்சிங் த விசிபிலிட்டி ஆஃப் நர்ஸ் லெட் ஹெல்த் கேர் இன்னோவேஷன்ஸ்க்காக. ஸோ தென் ஆஸ்டர் கார்டியன் குளோபல் நர்சிங் அவார்டை பற்றி திரும்ப இருக்குது. ஐ எம் நாட் ஷுர் வை. ட்ரைலிங்குவல் எஜுகேஷன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது, ரிசோர்ஸஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன்ஸ்க்காக. அண்ட் நிறைய கிளினிக்ஸில் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறதுனால இது பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 2025 எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ்
ராஹட் எங்கே நடந்திருக்கு, பேஸ்ட் ஆன் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் அசாம். ஸோ அசாமில் எக்ஸசைஸ் ராஹட் 2025 நடந்திருக்கு. ஹியூமன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து சைமல்டேனியஸாக ஆர்கனைஸ் பண்ணி அது டிசாஸ்டர் எல்லாத்தையும் காம்பேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி அண்ட் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. அலாங் வித் தெம் நிறைய டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸஸ், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், NGOs அண்ட் மெடிக்கல் யூனிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் இன் தூம்துமா அண்ட் டின்சுக்கியா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாமில் நடந்திருக்கு. அண்ட் because these places are vulnerable to flooding, so upcomingல மான்சூன் சீசன் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அண்ட் நம்ம வேலை பாகிஸ்தானுக்கு தண்ணி தர மாட்டோன்னு அந்த ரிவர் எல்லாம் வேலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கான்சிக்வன்ஸ் இருக்கும், அதனால ரெடி ஆகிறோம். ஸோ கோர் எய்ம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் ராஹட் 2025 is to strengthen the inter-agency coordination and civil military cooperation and managing the natural disaster. ஏதாவது வந்துச்சுன்னா அதை பண்ணுறதுக்காக தான். அண்ட் ஆப்ரேஷனல் ரெடினஸ்க்காகவும் தான் இதை பண்ணுறாங்க. நேஷ்னல் ரெசிலியன்ஸ் கோல். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து டிசம்பருக்கு முன்னாடி சென்னையில் வந்து ரெடியாக இருக்கிறதுக்காக அந்த நவம்பர் எண்டுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா மான்சூன் சீசனுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் ரெடி ஆகிறாங்க. ஸோ இந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் 2015 டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்காக சைன் பண்ணுது. ஸோ 2004 நம்மளுக்கு சுனாமி வந்ததுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டிசாஸ்டர் ரிலீஃப்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சைன் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எஃபெக்ட்டுக்கும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த எடிஷன் வந்து ஃபர்ஸ்ட்டாக ராஜஸ்தானில் 2016 நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மான்சூன் சீசனுக்கு ஏற்ற மாதிரி we are having this exercise. So which DRDO laboratory developed the indigenous polymetric membrane for seawater desalination? ஸோ அது என்னதுன்னா DMSRE கான்பூர். ஸோ அங்கே தான் அது நடந்திருக்கு. The Defense Research and Development Organization successfully high pressure nanoporous polymetric membrane for desalination of seawater கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மெரைன் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கு இது வந்து ரொம்ப ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். பிகாஸ் அந்த சீ வாட்டர் சால்ட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து டீசாலினேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட். This innovation was developed by DMSRDE, Defense Material and Stores Research and Development Establishment, கான்பூரில் இருக்குது. ட்ரையல் சைட் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசலில் தான் நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். ஆப்ரேஷனல் பெனிஃபிட் இதெல்லாம் இருக்கும். பட் இந்த இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். எந்த இடத்துல இருக்குது அண்ட் என்ன டீசாலினேஷனாக என்ன அப்படின்னா, சீ வாட்டரில் போர்ட்டபிள் ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறது பை ரிமூவிங் த சால்ட்ஸ். ஸோ அது வந்து மேரிடைம், பிகாஸ் ரொம்ப லாங் இதுக்கு போகணும், வாரில் இருக்கிறாங்க, சீ வாட்டரில் சால்ட் வாட்டர் தான் இருக்குது, அதை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறதுக்கு வேணும் அப்படின்னா திஸ் ப்ராசஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து 8 மாதத்தில் முடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஹியூஜ் ஒன். Then what is the total joint investment under the India-EU Research Initiative, which was launched in May 2025, focused on marine pollution and green hydrogen? கேட்டிருக்காங்க 391 crore. ஸோ May 15 தான் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்து இந்த 391 crore ஜாயிண்ட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியா EU ட்ரேட் அண்ட் டெக்னாலஜிக்கல் கவுன்சில் மூலயமா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நம்மளோட இந்தியா அண்ட் EUவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இன்னும் சைன் பண்ணி முடியலை. UK கூட முடிச்சிட்டோம். ஸோ EUவோடது இன்னைக்கு விச் இஸ் 20th May அன்னைக்கு மின்ட்டில் கூட இந்த இந்தியா அண்ட் EUவோட ட்ரேடிங் FTA வந்து சைன் பண்ணுறது ஃபாஸ்டன் பண்ணுறோம், இன்னும் சீக்கிரமாக அந்த ட்ரேட் சைனிங் MOU சைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர் இதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி ரிசர்ச்க்கு கொண்டு வரணும். வேஸ்ட் டு க்ரீன் ஹைட்ரஜன் எல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் worth of 391 crore, which is approximately 41 million euros. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் இந்த இந்தியா EU ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் மூலயமா சைன் பண்ணியிருக்காங்க. மெரைன் பொல்யூஷன் கால் பட்ஜெட் எவ்வளோ, க்ரீன் ஹைட்ரஜனோட கால் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து தனித்தனி ப்ராஜெக்ட்ஸ். வாட் இஸ் மெரைன்
மெரைன் பட்ஜெட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர் எல்லாம் வந்து மேஜர் ஓஷன் பொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டிக் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு ரிசர்ச் சோர்ஸ் டிடெக்ஷன் அண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லாம் பண்ண போகிறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஆர்கானிக் அண்ட் பயோஜெனிக் வேஸ்ட்லேருந்து பண்ணலாம். இது என்ன ஆர்கானிக் அண்ட் பயோஜெனிக் வேஸ்ட் என்னென்னலேருந்து பண்ணலான்னா, அக்ரிகல்ச்சரில் ரெசிடியூ இருக்குது, ஸ்லட்ஜ் இருக்குது, முனிசிபல் வேஸ்ட் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை வந்து க்ரீன் ஹைட்ரஜனாக we can use. ஸோ அதிலெல்லாம் வந்து they are going to do some research and find something. ஸோ அதுக்காக தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இஸ் த கீ டிரெக்டிவ் did the Supreme Court issue on May 15, 2025 to expedite POCSO case trials in India அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is urgent setup for executive POCSO courts in high pendency district. Because we know more than நம்மளை இந்தியாவை பார்த்து கை நீட்டி மற்ற கண்ட்ரி சொல்கிற லிஸ்ட் ஆஃப் விஷயங்களில் இதுவும் ஒன்று. கோர்ட்ஸில் அதிகப்படியான அதாவது வாட் டு சே சால்வ் பண்ணாத கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் கோர்ட்ஸில் வந்து இந்த வாட் டு சே ஜட்ஜஸோட எண்ணிக்கை அதுவுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மேஜர் லிஸ்ட் ஆஃப் திங்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ என்னென்னா போக்சோ ரிலேட்டடான கேசஸும் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக எக்ஸ்க்ளூசிவான போக்சோ கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணி ஹை பெண்டன்சி டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகப்படியான கேசஸ் பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் சால்வ் பண்ண பாருங்கள். பிகாஸ் டிலைடு ரெஸ்பான்ஸ் ஆர் டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் denied justice அந்த மாதிரியான கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ தே ஆர் யூஸிங் தேட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் போக்சோ கோர்ட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா டு address and block the child sexual abuse. ஸோ போக்ஸ்கோ ஆக்ட் 2012 படி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை லீகல் ஃபோரம் யார், இந்த பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் யார் இதை பேசினா அப்படின்னா, அதில் வந்து ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி அண்ட் பிபி வாரலே இவங்க 2 பேரும் வந்து சுவோமோட்டோ பெட்டிஷனை வந்து கேஸை ரிவ்யூ பண்ணி அவங்க சொன்ன சஜஷன் இதுதான். ஹையர் பெண்டிங் கேசஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மோர் தென் 300 பெண்டிங் போக்ஸ்கோ கேசஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடி ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக சைல்டு விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அபியூஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒருவேளை அந்த ரிசல்ட் என்ன ஆர் அந்த தண்டனை ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ ஃபாஸ்டராக அந்த ட்ராமாலேருந்து அவங்க அந்த ப்ராப்ளம்லேருந்து மொத்தமாகவே அவங்க வெளில வராங்களோ அவ்வளோ ஈஸியாக அவங்க பேக் டு த நார்மல் லைஃப் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கேஸில் ஜஸ்டிஸ் வர்றதுக்கே அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி டிலைட். ஸோ அவங்களோட லைஃபே வந்து அதில் பாதிக்கப்படும். ஆல்ரெடி நிறைய பேர் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் கேஸஸே கொடுக்கறதில்ல. இன்னமும் போய் நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டும் தட் வில் டேக் இயர்ஸ்ன்னு தான் யார் தான் நம்புவா அதெல்லாம். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து அந்த பொள்ளாச்சி கேஸுமே ப்ரைம் எக்ஸாம்பிள் தான். 2019 நடந்தது, பட் 25 தான் வந்திருக்கு. லேட்டுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இன்னும் நிறையா கேசஸில் ரொம்ப லேட்டாகவே வந்திருக்கு. பட் யா வி ஷுட் கன்சிடர் இதில் வந்து ஏன்னா சில்ட்ரன்ஸ் வேர் இன்வால்வ்டுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டராக பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஸோ 2019 டிரெக்ஷனை வந்து ரீட்ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 300க்கு மேலே பெண்டிங் கேசஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸுக்கு 2 எக்ஸ்க்ளூசிவ் பாக்ஸ்கோ கோர்ட்ஸை வந்து செட்டப் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட் இன் டிஸ்ட்ரிக்ட் வித் 100 ஆர் மோர் எஃப்ஐஆர்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்ஸ்கோ ஆக்ட் 2012 அந்த போக்ஸ்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ சில்ட்ரனை சேஃப்கார்ட் பண்ணணும் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இட் மேண்டேட்ஸ் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்ட் ஸ்பீடி ட்ரையல்ஸ் எல்லாம் இருக்குது. ஐடியலி வித்தின் 1 இயர்க்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். பட் இப்போ இருக்கிற ஆன் பேப்பர் தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ சுவோமோட்டோ பெட்டிஷனாக வந்திருக்கு அப்படின்னா லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பை அ கோர்ட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஓன் மோஷனில் வித்தவுட் எனி ஃபார்மல் பெட்டிஷனில் இந்த கோர்ட்டே வந்து முன்னாடி வந்து இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொசைட்டியில், அது சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த சுவோமோட்டோ பெட்டிஷன். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரனில் வந்து குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டி நம்ம இந்தியாவுமே அதை ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்மளும் ஒன் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரி ஆஃப் திஸ் பர்டிகுலர் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இதில் நம்ம ராட்டிஃபை பண்ணியிருக்கோன்ற போது சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்றது
நம்ம வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்க ஒரு கண்ட்ரின்ற போது இன்னும் அந்த கேசஸ் பெண்டிங்கில் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கோம். 2019 கோர்ட்டு சொல்லியுமே நீங்கள் இது பண்ணலை அப்படின்றது தான் அவங்களோட இது. ஸோ தட் இஸ் த திங். 2 இது வந்து 300 ப்ளஸ் மேலே பெண்டிங் கேசஸ் இருந்துச்சுன்னா 2 ஸ்பெஷல் போக்ஸ்கோ கோர்ட், அண்ட் 100க்கு மேலே எஃப்ஐஆர்ஸ் இருந்துச்சுன்னா 1 எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் இன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸ்டேட்ஸ் ஃப்ளாக்டு ஃபார் ஆக்ஷன் யாரெல்லாம்னா எந்தெந்த ஸ்டேட்ஸில் தான் அதிகப்படியான கேசஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யா, that's it for today. If any, do comment and make use of the link in description and in the comment. Thank you.